அனைவருக்கும் வணக்கம். திருவாசகம் அறிவுறுத்தல் பகுதியோட விளக்கம், அதனுடைய தொடர்ச்சி இன்னிலிருந்து பார்க்கலாம். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடு அகத்தே புகுந்திடுவான். மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச் சீர் மணிக்குன்றே, இடை அரா அன்பு உனக்கும் என் ஊடு அகத்தே நின்று உருகத் தந்தருள் எம் உடையானே. யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பு அதனுக்கு என் கடவேன். வானேயும் பெருள் வேண்டேன் மண் ஆழ்வான் மதித்து இரேன். தேன் ஏயும் மலர் கொன்றை சிவனே எம் பெருமான் எம்மானே, உன் அருள் பெறும் நாள் என்றே வருந்துவனே. வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பான். நாய் அடியேன் இருந்து நலமலர் புனையேன் ஏத்தேன். நாத்தழும்பு ஏற பொருந்திய பொன்சிலை குனித்தாய். அருள் அமுதம் புரியாயேல் வருந்துவன் அத்தமியேன் மற்று என்னே நான் ஆம் ஆரே. இதனுடைய விளக்கம் என்னன்னா, மாணிக்க வாசகர் தனது உள்ள நிலையை மிகவும் உண்மையாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. எப்படின்னா, உலக வாழ்க்கை ஒரு நாடகமென்று உணர்ந்து இறைவன் அடியார்களுடன் சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறார். இறைவனிடத்தில் நிலையான உண்மையான அன்பை தந்து உள்ளம் உருளும் அருளை மாணிக்க வாசகர் வேண்டியிருக்காரு. பிறப்பு இறப்பு உலக அதிகாரம் ஆகியவற்றில் அவருக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறைவன் அருள் கிடைக்கும் நாளை ஏங்கி காத்து அவன் திருவடிகளை காணாத துயரத்தில் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காரு. உன் அருள் இல்லை எனில் நான் என்ன செய்வேன் என்று முழுமையான சரணாகதியை வெளிப்படுத்துகிறார். அதாவது இறைவன் தான் எல்லாம், மற்றதெல்லாமே மாயை பொய். அதனால இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு சரணாகதி, அவரோடையே சேர்ந்து போயிடணும் கடைசியில் அப்படிங்கிற அந்த ஒரு முழு ஏக்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இறைவன் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருகி இறைவனுடைய அந்த அருளையும் அந்த அன்பையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.